ஜூன் 26. பொன் டோயிஸ் அன்னை, பிரான்ஸ். பொன் டோயிஸ் என்பது ஓயிஸின் குறுக்கே ஒரு பாலத்தை சுற்றி கட்டப்பட்ட ஒரு பழைய நகரம் மற்றும் அதன் ஆலயம். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. பொன் டோயிஸ் அன்னை பாரிஸிலிருந்து 7 லீக்குகளை கொண்டுள்ளது. இந்த படம் அங்கு கொண்டு வரப்பட்ட பல அற்புதங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. பொன் டோயிஸ் அன்னையின் சுரூபம் பளிங்கு கல்லால் ஆனது மற்றும் 1.8 மீட்டர் உயரம் கொண்டது. மடோனா ஒரு குறுகிய முக்காடு மற்றும் நீண்ட இறுக்கமான சட்டைகளுடன் ஒரு ஆடையை அணிந்துள்ளார். நம் அன்னையின் முகம் அவரது தலைமுடியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தெய்வீக குழந்தை தனது கைகளை ஒரு உருண்டை மீது வைக்கிறது. அவரது தாயார் வைத்திருக்கின்றார். அபேவில்லிக்கு அருகில் உள்ள பிளாங்கிஸில் உள்ள குவாரியில் ஒரு பக்தியுள்ள இளைஞரால் சுரூபம் செதுக்கப்பட்டு பொன் டோயிஸுக்கு கொண்டு வரப்பட்டது. 1226ஆம் ஆண்டில் ரூவன் பேராயர் அங்கு ஒரு தேவாலயத்தை அர்ப்பணித்தார். 1249ஆம் ஆண்டில் அது ஒரு பாரிஸ் தேவாலயமாக மாற்றப்பட்டது. மேலும் பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே சாட்யூ வைக்கப்பட்டது. சுமார் 1434இல் இப்பகுதியில் சண்டையிட்ட ஆங்கிலேயர்களால் தேவாலயம் அழிக்கப்பட்டது. விசுவாசம் உள்ள கத்தோலிக்கர்கள் ஆலயத்தை மீண்டும் கட்டுவதில் உறுதியாக இருந்தனர் மற்றும் அவர்கள் 1484ஆம் ஆண்டில் மீண்டும் கட்டி முடித்தனர். 1580 மற்றும் 1650ஆம் ஆண்டுகளில் பிளேக் நாட்டை அழித்தபோது மக்கள் பொன் டோயிஸ் அன்னையிடம் திரண்டனர் மற்றும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. 1849இல் மீண்டும் ஒரு காலரா தொற்று நோய் அவரது பரிந்துரையின் மூலம் தடுக்கப்பட்டது. எனவே இந்த ஆலயம் பிளேக்குகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்தது என்று பெயர் பெற்றது. சீர்திருத்த காலத்தில் ஒரு பக்தியுள்ள புராட்டஸ்டன்ட் சுரூபத்தை திருட முயன்றார். அது தோல்வியுற்றது. குழந்தையின் தலையை தட்டி ஆற்றில் வீசியது. பாலத்திற்கு சற்று கீழே வலையை விரித்த மீனவர் ஒருவர் துண்டிக்கப்பட்ட தலையை கண்டுபிடித்து திருப்பி அனுப்பினார். 1585இல் ஆங்கிலேயர்களாலும் 1790இல் புரட்சியாளர்களாலும் தேவாலயம் மீண்டும் அழிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் சுரூபம் காப்பாற்றப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. கடைசியாக ஒரு மனிதரால் சுரூபம் காப்பாற்றப்பட்ட போது அதை ஒரு ஏலத்தில் மறைத்து சிக்கலான நாட்கள் முடியும் வரை அதை வைத்திருந்தனர். தேவாலயம் 1800இல் மீண்டும் கட்டப்பட்டது. பிளேக் நோயிலிருந்து அன்னையின் பாதுகாப்பிற்காக ஆண்டுதோறும் நன்றி ஊர்வலம் நடத்தப்படுகிறது. சுரூபம் இப்போது தேவாலயத்திற்குள் உள்ளது.